அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஎஸ் கிச்சன்ல சவ் சவ் தேங்காய் பொரியல் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இது பெங்களூர் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஷ் சமையல் தெரியாதவங்களுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சவ் சவ் தோல் சீவி இப்படி நறுக்கி வச்சிருக்கோம். இப்போ முதல்ல குக்கர்ல ஏற்கனவே தண்ணி ஊற்றி நம்ம ஏற்கனவே ஒரு 3 hours ஊற போட்டிருக்கிற ஒரு கைப்பிடி பட்டாணியை, பச்சை பட்டாணியை அதில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். அது ஒரு 15 minutes அது நல்லா வேகணும். அடுப்பை பெருசாக வச்சு வேக வைங்க. இப்போ இந்த பட்டாணி வெந்துருச்சு. அதில் நம்ம தோல் சீவி ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற இந்த சவுச்சவை அதில் போட்டு வேக வைக்கிறோம். நல்லா அடுப்பு பெருசாக வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா, மூடி வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். 1/2 hour அது வெந்துடும். இப்போது நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுறோம். இதில் தண்ணீரை வடிகட்டிட்டு நம்ம இந்த சவ் பட்டாணி மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். ஊற்றிட்டு இதில் நம்ம இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்து கொட்ட போகிறோம். அதான் பண்ண போகிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சு கொட்டுங்க. அது சிவந்த பிறகு கருவேப்பிலை போட்டு தாளிங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நீரை வடிகட்டி வச்சிருக்கிற இந்த சவுச்சவும் பட்டாணியும் அதில் போட்டு நல்ல ஒரு கிளறுறோம். அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு நல்ல ஒரு கிளறுங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளை போடுறோம். தேவையான அளவு இப்போ அதில் உப்பு சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு கிளறு, ஒரு 2 நிமிஷம் அதை நல்ல கிளறுங்க. இந்த பட்டாணி, உப்பு, மஞ்சள் தூள், இந்த சவுச்சவ் எல்லாமே ஒன்றா கலக்கணும். அதுக்கு இப்போ நம்ம நல்லா கிளறோம். ஏற்கனவே நம்ம தேங்காய் அண்டு பச்சை மிளகாய் போட்டு நம்ம மிக்சியில் ஒரு துருவல் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். இந்த கலவையை அதில் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ நல்ல இந்த தேங்காயை சவுச்சவோட நல்ல கலந்துருச்சு. இப்போ நம்ம அதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை சாப்பிட்றதுக்கு தயார் பண்ணிட்டோம். இது மிஞ்சி போனால் உங்களுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hourலேருந்து 40 minutes தான் ஆகும் இது தயார் பண்ணுறதுக்கு. அவசரத்துக்கு இந்த சவ் பொரியல் நம்ம தயார் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது சமையல் தெரியாதவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்ப இந்த டிஷ் ஈஸியாக சீக்கிரமாக பண்ணுறதுக்கு ஒரு டிஷ் இது. நம்ம சமையல் சேனலில் நம்ம பிஎஸ் கிச்சன் சேனலில் இந்த மாதிரி தினம் நம்ம பண்ணக்கூடிய டிஷ், இப்போ சமையல் உணவு வகையை பற்றி நம்ம வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.